இந்த வீடியோவில் முருங்காய் அண்ட் மாங்காய் இது ரெண்டும் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு நம்ம பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறோம், கடுகு உளுத்தம்பருப்புலாம் போட்டு. அதனால் வெந்தயம் சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப பெஸ்ட்டு, அது இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே ஒரு கொத்து இல்லாட்டி 2 கொத்து அப்படியே பறித்து அதில் போட்டுடலாம். இப்போ போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த வெந்தயம் ஸ்டார்டிங்கில் அந்த ஆயில் நம்ம ஆட் பண்ணும்போது குழம்பு கண்டிப்பாக ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரையும் வதக்கினா போதும், ரொம்ப நம்ம வதக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், இது 3 போட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இது அடி பிடிக்காமல் இருக்கிற அளவுக்கு நம்ம இதில் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். தண்ணியை பொறுத்தவரையும் குழம்புக்கு நீங்கள் இந்த அரிசி வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அரிசி கழுவுன தண்ணி, அந்த தண்ணியை நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது குழம்பு இன்னும் நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை நம்ம ஆட் பண்ணிடலாம். முருங்காயை பொறுத்தவரையும் நம்ம ரொம்ப வதக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது, வதக்கவே தேவையில்லை. முருங்காயை டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா தான் அதோட முருங்காயோட வாசனை அந்த சாம்பாரில் நமக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ முருங்காயை பொறுத்தவரையும் இந்தமாரி நீங்கள் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் முருங்காய் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம முருங்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுங்க அப்படின்னா, நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா முருங்காய் சாம்பாரோட டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், முருங்காய் வேகிற அளவுக்கு. இதை நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு எதுவும் ஆட் பண்ணல, ஏன்னா உப்பு நம்ம எப்போயுமே ஒரு 40 to 50% அந்த நம்ம போட்டிருக்கிற எந்த ஒரு சாம்பார் வெஜிடபிளாக இருந்தாலும் அது குக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் நம்ம போட்டிருக்க காய் வேகாது. ஸோ அதனால் முருங்காய் ஒரு 40% வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இப்போ சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பருப்பு தனியாக ஆட் பண்ணிடலாம். பருப்பு பொறுத்தவரையிலையும் நான் கடையாமல் தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சி அந்த மசியை இதை விட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணும்போது ரொம்ப அந்த குழம்போட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம மேரேஜ் இந்தமாரிலாம் நம்ம சாப்பிடும்போது மேக்ஸிமம் அந்த பருப்பு அப்படியே முழுசாகவே அப்படி நல்லா வெந்து அதில் நம்ம சாம்பார் நல்லா தெரியும். ஸோ அந்தமாரி சாம்பார் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் மசிச்சு தான் போடணும் அப்படின்னா நீங்கள் மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 50% நம்ம அந்தமாரி பருப்பை கடையாமல் நம்ம ஆட் பண்ணும்போது நீங்கள் மேக்ஸிமம் ஃபைனல் ஸ்டேஜில் நல்லா பருப்பும் உங்களுக்கு மசிஞ்சு அந்த திக்னஸ் கொடுத்துரும். இப்போ இதில் புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நம்ம புளி தண்ணி அனுப்பிடுவோம். இப்போ இந்த மாங்காய் நம்ம ஆட் பண்ணுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மாங்காய் நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கோம். மாங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா போதும். அந்த சூட்லேயே அந்த மாங்காய் நல்லா குக் ஆயிரும். ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மாங்காய் வந்து குழஞ்சிரும். அப்புறம் உங்களுக்கு மாங்காய் பீஸ் எடுத்து சாப்பிடும்போது உங்களுக்கு வராது. அவ்வளோதான், முருங்காய் சாம்பார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லித்தலை இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி இதுக்கு மேலே தூவிக்கலாம், இல்லை கருவேப்பிலை இருந்தாலும் தூவிக்கலாம். நான் வந்து மல்லித்தலையை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு கிளறி விட்டு இப்போ இதுக்கு தாளிப்பு நம்ம சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கோம், அதை நம்ம தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை, இந்த கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் மெயினாக அதில் நான் ஆட் பண்ண போனது பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தாளிப்பில் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு வந்து இந்த சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ முருங்காய் சாம்பார் சுட சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு சூடான சாதத்தில் இந்த முருங்காய் மாங்காவோட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.